TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை பி சைட்டில் அந்த ஜியோவை வைத்துக் கொண்டே தற்பொழுது கட்டடங்களை கட்டிக் கொண்டிருக்கிறது. இது நீதிமன்ற அவமதிப்பாச்சா? அதற்கடுத்தது உச்ச நீதிமன்றம் நீங்கள் மீண்டும் மறுவிசாரணை செய்ய வேண்டும் எல்லா மனுக்களையும் என்று சொல்லிவிட்ட பிறகு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்புள்ள இந்து சமய அறநிலையத்துறை என்ன சொல்லணும்? இல்ல உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, மறுபடியும் எல்லா மனுக்களையும் விசாரிக்க சொல்லியிருக்கு. அப்ப நம்ம போய் இப்ப கட்டணும் அப்படின்னா இது மக்கள் வரிப்பணம், இதுல போய் நம்ம கட்டணும் அப்படின்னா நாளைக்கு நமக்கு தீர்ப்பு எதிராக வந்தா இதை இடிக்க வேண்டிய தேவை என்ன வந்தா என்ன பண்ணுதுன்னு உச்ச நீதிமன்றமே கேட்டுருச்சு. நாங்க எங்க சொந்த ரிஸ்க்ல கட்டிக்கிறோம், நாங்க வேணா இடிச்சுக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. நாங்கள் வேண்டும் என்றால் எங்களுக்கு தீர்ப்பு எதிராக வந்தால் நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் இடித்து விடுகிறோம் என்று தமிழ்நாடு அரசு அப்படியே நெஞ்ச நிமித்தி சொல்லிட்டு வந்திருக்கு. நமக்கு என்ன கேள்வின்னா, யார் வீட்டு காசு அது? நீங்கள் இப்ப கட்டுறீங்க இல்லையா, இது சேகர் பாபு அவர்கள் சொந்த காசை போட்டு கட்டுறாரா, இல்ல அந்த குறிப்பிட்ட அந்த கட்டுமானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை போட்டு கட்டுறாங்களா? இது மக்கள் வரி பணம். மக்கள் வரி பணத்துல நீங்க கட்டுவீங்க. உங்களுக்கு நீதிமன்றம் சொல்லுது மறுபடியும் விசாரிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டது. விசாரணையை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறது. அதற்குள் நீங்கள் கட்ட வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டிருக்கிறது? அப்படி நீங்கள் கட்டி அதை இடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் இடிப்போம் என்றால் கட்டுவதற்கான செலவும் இடிப்பதற்கான செலவும் மக்கள் வரி பணமா இல்லையா? இது ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் ஒரு இந்து சமய அறநிலையத்துறை கருத்தில் கொள்ளாமல் நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்ற சிறுபிள்ளைத்தனமாக தற்பொழுது கட்டடங்களை கட்டிக் கொண்டிருக்கிறது என்றால் என்ன பொருள்? உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிடும் என்று உறுதியாக நம்புகிறதா இந்து சமய அறநிலையத்துறையும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்களும்? அப்படின்னு என்ன பொருள்? இல்ல நாங்க இடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப கட்டக்கூடிய படம் இடிக்கக்கூடிய படம் மக்கள் வரி பணம். யார் கேட்டு நீங்க வரி பணத்தை இப்படி வாரி இறைச்சி உங்களுடைய ஈகோவிற்காகவும் உங்களுடைய ஒரு அடம்பிடிப்பதற்காகவும் இப்படி தாறுமாறா செலவு செய்றீங்க என்று மக்கள் கேள்வி கேட்பாங்க. அதற்கெல்லாம் விடை சொல்ல வேண்டிய நிலையில் சேகர் பாபு ஐயா இருக்காங்க. தேர்தல் நெருங்கி வருகிறது. ஆக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைப்பாடை எடுத்திருப்பது அப்படின்னா இது எந்த விதமான ஒரு அணுகுமுறை? இது ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்தினுடைய துறைக்கு சரியானதா என்கிற கேள்வி எழுகிறது இல்லைங்களா? எனவே இப்பொழுது இந்த முழுக்க நீதிமன்ற அவமதிப்பாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை குப்பையில தூக்கி போட்டுட்டு தான் செய்யறாங்க. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.